சோழ பேரரசு அதன் பொற்காலத்தில் இந்திய எல்லைகளை தாண்டி தென்கிழக்கு ஆசியா வரை பரவியிருந்தது. குறிப்பாக முதலாம் ராசராச சோழன் மற்றும் முதலாம் ராசேந்திர சோழன் காலத்தில் சோழர்களின் ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தது. சோழர்கள் கைப்பற்றிய மற்றும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை காணலாம். சோழர்கள் இன்றைய தென்னிந்தியாவின் பெரும் பகுதியை தங்கள் நேரடி ஆட்சியின் கீழ் வைத்திருந்தனர். தமிழ்நாடு முழுமையான ஆட்சி, கேரளா, சேர நாட்டை வென்று தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, வேங்கி நாட்டை வென்று அங்கு சோழ பிரதிநிதிகளை நியமித்தனர். கர்நாடகா, கங்கபாடி மற்றும் நுளம்பபாடி போன்ற பகுதிகள் கங்கர்கள் மற்றும் சாளுக்கியர்களை வீழ்த்தி ஒடிசா, கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்து வெற்றி பெற்றனர். வங்காளம், ராசேந்திர சோழன் கங்கை வரை படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்றார். இதன் நினைவாகவே கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டது. முதலாம் ராசராச சோழன் இலங்கையின் வடபகுதியை கைப்பற்றினார். பின்னர் அவரது மகன் முதலாம் ராசேந்திர சோழன் முழு இலங்கையையும் கைப்பற்றி சுமார் 75 ஆண்டுகள் சோழர்களின் ஒரு மாகாணமாக மும்முடி சோழ மண்டலம் மாற்றினார். ராசேந்திர சோழனின் கடற்படை உலக புகழ் பெற்றது. ஸ்ரீவிஜய பேரரசுக்கு எதிராக போர் தொடுத்து நவீன நாடுகளின் பகுதிகளை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார். இந்தோனேசியா, சுமத்ரா மற்றும் ஜாவா தீவுகளின் முக்கிய பகுதிகள், மலேசியா, கடாரம், கேதா எனப்படும் பகுதியை வென்றதால் ராசேந்திர சோழனுக்கு கடாரம் கொண்டான் என்ற பெயர் கிடைத்தது. சிங்கப்பூர், பழங்கால தமாசக் பகுதி சோழர்களின் வணிக பாதையில் இருந்தது. தாய்லாந்து, தீபகற்ப தாய்லாந்தின் சில பகுதிகள் சோழர்களின் ஆதிக்கத்தில் இருந்தன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரலாற்றின் இன்னும் பல வீர கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.